ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் இருக்கீங்களா? எதை பண்ணுனா லைஃப் மாறும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ நான் சொல்கிறத கேளுங்க, வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட குட்டி குட்டி லைக்கை போட்டுக்கிட்டு வீடியோ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், இந்த அக்கா ஏதோ டிப்ஸ் சொல்ல போகிறாங்க, லைஃபே மாறப்போகுதுன்னு பான்னு கேட்காதீங்க. உங்களோட லேசினஸ், உங்களோட கேரக்டர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே உங்கள் லைஃப் லைன் ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு போகுங்க. அதில் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற சோம்பேறித்தனத்தை விடணுங்க. எப்போவாச்சும் இருக்கலாம், காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் சோம்பேறித்தனமாகவே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க வாழ்க்கையில் முன்னேறதும் அடுத்த லெவல் போகிறதும். கிச்சனுக்குள்ளே போகிறீங்களா, ஜஸ்ட்டு 45 மினிட்ஸ் தான், சமைக்கிறோம், குழம்பு வைக்கிறோம், கூட்டு வைக்கிறோம், பாத்திரத்தை கழுவிட்டு வெளியே வர்றோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஆக்டிவாக உள்ளே போகணுங்க. அங்கே போயிட்டு எதனா திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாதுங்க. ஸோ நீங்கள் எப்படி ஆக்டிவாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட லைஃப் லைனும் மாறிக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால நம்மளோட வேலை பளுவும் ஒரு டேயோட அந்த 24 ஹவர்ஸில் 12 ஹவர்ஸ் நம்ம ஆக்டிவாக இருக்கிற டைமும் வீணாக போயிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாற்ற வேண்டியது சோம்பேறித்தனத்தை மாற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையோட நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் நம்ம லைஃப்பை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நீங்களே திங்க் பண்ணுவீங்கங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ரொட்டீன் வாழ்க்கை அப்படிங்கிற தாட்லேருந்து வெளியே வந்துருங்க. வந்தோமா வாழ்ந்தோமா போகிறோமான்னு இருக்கக்கூடாதுங்க. புதுசாக எதனா ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும். ஏதோ நமக்கு ரகம் கல்யாணம் பண்ணிட்டா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிற ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னு வைங்களேன். படிச்சிருப்பீங்க, எவ்வளவோ படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் நம்மளை படிக்கவும் விடலை, ஜாபுக்கும் விடலை அப்படின்னா நீங்கள் இப்போ குக்கிங் தான் பண்ணுறீங்கன்னா ஒரே குழம்பு கூட்டுக்கு பதிலாக புதுசாக எதனா ட்ரை பண்ணலாம். பிரியாணி லைக் க்ரியேட்டிவ் குக்கிங்லேயே நீங்கள் புதுசாக எதனா உங்களோட யூனிக்னெஸ்ஸை காமிக்கலாம். இல்லை வீட்டில் இருந்தே எதனாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி உங்கள் மைண்டை கசக்குன்னா தான் உங்களோட லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு போகுங்க. மூணாவது சொல்ல போகிறது, உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் ஆல்ரெடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க படிக்கிற டைமே. அதுக்காக எஃபர்ட்டும் போட்டிருப்பீங்க. 3 to 4 இயர்ஸ் நல்ல எஃபர்ட் எடுத்து படிச்சிருப்பீங்க. எக்ஸாம்ஸ் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி எதுனா ஒரு எஃபர்ட் போட்டுட்டு மேரேஜுங்கிற ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும், பண்ணியிருப்பீங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாதுங்க. யாருக்காகவும் நம்ம ஹோலை விடக்கூடாது. கன்வின்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும், உங்கள் மாமியாராக இருந்தாலும், இல்லை இந்த ஃபேமிலியில் யாருனா ஒத்துக்கலைனாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பொலைட்டாக பேசி அவங்கள ஒத்துக்க வச்சு நீங்கள் அதுக்குள்ளே எஃபர்ட்டு போட்டு நீங்கள் வின் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. முயற்சி இல்லாமல் எதுவுமே கிடைக்காதுங்க லைஃப்பில். சும்மா சோம்பேறியாக உட்காந்துட்டு அந்த வீட்டில் இப்படி இருக்காங்க, அப்பா இவ்வளோ வசதியாக இருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறனால ஒரு புண்ணியம் இல்லைங்க. நம்மளும் அடுத்த லெவல் போகணுன்னா அதுக்குள்ளே முயற்சியை நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்கணுங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் லைஃப்பில் முயற்சி எடுக்கிறீங்களோ நிறைய தோல்விகள் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. வெற்றி உடனே கிடைக்கவே கிடைக்காது. எந்த ஒரு நல்ல ஒரு முயற்சி நீங்கள் எடுத்தாலும் ஒரு போராடுற மாதிரி தான் இருக்கும். போராட்டத்தில் பல தோல்விகளை பார்த்து பல ஸ்டேஜ் பல விதமான ஆள்கள் எல்லாத்தையும் நீங்கள் கிராஸ் பண்ணி வின் பண்ணி வந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப் வேறு லெவலில் போயிட்டே இருக்குங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் தான் எழுதுறீங்க, 10 வாட்டி எழுதி 10 வாட்டியுமே 1 மார்க் 2 மார்க்கில் தோல்வி வரதான் செய்யும். 1000 விமர்சனங்கள் பக்கத்து வீட்டில் இருந்து மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே கழுவி ஊற்றுவாங்க. அந்த காலத்துலேருந்தே படிக்கிற எண்ணத்துக்கு அப்படி இப்படின்னு இதே வார்த்தைகளை கேட்டு தான் பிடிச்சி வெளியே தள்ளாத குறைய உங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணி வைப்பாங்க. இருந்தாலும் அந்த முயற்சியை விடாதீங்க, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சில பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி யாராச்சும் எதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே மலையாக அழுவாங்க. எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி அழுகிற கேரக்டரே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே பிடிக்காது. எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப சென்சிட்டிவாக ஆகுறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிறுத்தணுங்க. நிறுத்திட்டு யாருன்னா எதாவது சொன்னால் ஃபஸ்ட்டு பொறுமையாக கேளுங்க. கண்ணீரை எக்காரணத்துக்காகவும் நம்மளோட கண்ணீரோட வேல்யூ அவ்வளோ ஒரு மிகப்பெரியது. அதை நம்ம யாருக்காகவும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர விடக்கூடாது. சிரிச்சு பழங்க. யாராவது எதாவது சொன்னால் கூட அந்த இடத்துல சிரிச்சுட்டே அவங்களுக்கு நோஸ் கட் கொடுக்க கற்றுக்கோங்க. உங்களுக்கு மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாங்கன்னா. ஆனால் ரொம்ப ஹர்ஸாக அவங்கள பேசி அந்த இடத்துல சண்டை வர அளவு நீங்கள் நடந்துக்கக்கூடாது. உங்களுக்கும் ஒரு பொறுமை உண்டு. அதை நீங்கள் எவ்வளோ தூரம் ஹேண்டில் பண்ண முடியுமோ கடைப்பிடிங்க. அதே மீறி போகிறப்ப சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிருங்க. நீங்கள் ஒரு நாள் ஒரு இடத்துல ஒருத்தவங்க உங்களை திட்டி அந்த இடத்துல பதில் கூறாமல் வெளியே வந்திருப்பீங்க. நிச்சயம் அதுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல நம்மக்கிட்ட சண்டை போட்டுப்பாங்களே, அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அதுவே நமக்கு போதுங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒருத்தவங்கள் குறிக்கோள் கனவு வேலைன்னு இருக்கிறப்ப நம்ம அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. இது நான் நிறைய வீடியோஸில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளோட பிளானிங்ஸை எதுவுமே வெளியே விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் அடுத்த லெவல் போகணுன்னா இது ஒரு நெகட்டிவ். நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடியே யார்கிட்டயா ஷேர் பண்ணால் 99% நடக்கவே நடக்காது. அந்த 1%
பை லக்கில் நடந்தால் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா எல்லாரும் நல்ல ஒரு தாட்டில் அதை கேட்க மாட்டாங்கங்க. எங்கே அவன் முன்னேறிடுவானோ, எங்கே இவன் அந்த லெவலில் இப்படி இருந்தால் வீட்டுக்குள்ளேயே அடுத்த லெவல் போயிடுவா போலலாம் இருக்குது, புதுசாக பிஸ்னஸ் பண்ண தொடங்கிட்டா போலையே, அப்படி இப்படி நீங்கிட்ட தெரியும்ல பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் எப்படி யோசிப்பாங்கன்னு. ஸோ நீங்கள் எதுவுமே சாதிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையுமே அதை வந்து பெருமை தட்டி பார்க்கணும், அதில் ஒரு ஹாப்பி ஆகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா பொறுமையாக இருந்து அமைதியாக இருந்து என்னென்ன பண்ணுனா எப்படி எப்படி நம்ம சாதிக்கலாம், அந்த ஒரு திங்கிங் இருந்தால் போதுங்க. உங்களோட லைஃப் ஜம்முன்னு கும்முன்னு மாறி போயிட்டே இருக்குங்க. ஒன்று சொல்லிக்கிறேங்க, யாருக்கும் கெட்டது நினைக்காதீங்க, சூது கெடுதல் எதுவுமே நினைக்காதீங்க. கர்மா வந்து 100% உண்டு. நீங்கள் இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு 4 மடங்காக உங்களுக்கு வரும். அதே இது ஒருத்தவங்களுக்கு கெட்டது செய்தீங்களா, இல்லை அவங்க நாசமாக போகணும், அப்படி போகணும், இப்படி போகணுன்னு உங்கள் மனதளவில் நினச்சா கூட கண்டிப்பாக அது உங்களுக்கு ரிவர்ட் ஆகும். ஸோ மற்றவங்கள பார்த்து எப்போவுமே பொறாமப்படாதீங்க. அவங்களோட திறமையை தோள் தட்டி பாராட்ட முடிஞ்சால் பாராட்டுங்க, இல்லைனா அந்த இடத்துலேருந்து வெளியே போயிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு பணம் சம்பாதிக்கணும், நம்மளும் லைஃப்பில் அடுத்த லெவல் போகணுன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எவ்வளோ தூரம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ, கஷ்டப்படுறீங்களோ, ரோட்டில் இறங்கணுங்க. இறங்கி சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கவன் காலில் செருப்பு இல்லாமல் கூட நடப்பாங்க. அவன் முன்னேறுவாங்க அடுத்த லெவலு. நான் லைஃப்பில் இது கேர்ள்ஸ்க்காக இருந்தாலும் பாய்ஸ்க்காக இருந்தாலும் சொல்கிற அதே தான். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. அப்படி கஷ்டப்படாமல் கிடைக்கிறனால நமக்கு சந்தோஷம் இருக்கவே இருக்காது லைஃப்பில். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க நல்லா முன்னேறி வர்றாங்க, நல்ல திறமை உள்ளவங்களாக இருக்காங்கன்னா, உன்னையால் முடியலைன்னா அதை பார்த்து பொறாமப்படாமல் அவங்களோட திறமையை பாராட்டணும். அந்த மைண்டை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. இதுவே உங்களை வந்து உங்கள் லைஃப்பில் அடுத்த லெவல் கொண்டு போகுங்க. மற்றவங்களுக்கு என்றைக்குமே நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருங்க. நீங்கள் அடுத்தவங்கள பார்த்து ரோல் மாடல் ஆகிறது செகண்டரி தான். பிரேமரி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிற மாதிரி உங்களோட பாசிட்டிவ் திங்கிங், உங்களோட கேரக்டர்ஸை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு யூனிக்காக இருங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறது 3 விஷயந்தாங்க. திங்க் பாசிட்டிவ், லிசன் மோர், ஸ்பீச் லெஸ்ட். கம்மியாக பேசுங்க, ஆனால் அதிகமாக கேளுங்க. நோய் வராமல் ஆரோக்கியமாக குடும்பமாக எல்லோரும் சந்தோஷமாக செல்வ செழிப்பாக இருக்கணுங்க. நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். தண்ணி ரொம்ப குடிங்க, ஹெல்த்தியாக இருங்க. ரொம்ப சம்மர் அதிகமாக இருக்குது, எல்லோரும் ஹெல்த்தை ரொம்பவே கவனிச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் ஒரு விளாக்கில் பார்க்கலாம்.